வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் என்கிட்ட கொடுக்க, அதை உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சீசர்களை அனுப்புறாரு பாருங்க. நம்ம அதிகாரம் எப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அப்படின்னு நம்முடைய அதிகாரம் வந்து அவ்வளோ தூரம் இருக்குதுன்ட்டு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார். அன்றைக்கு வந்து பிதா எப்படி செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து மூலமாக செயல்பட்டார் இந்த பூமியில. அப்ப கிறிஸ்து எப்படி செயல்படுறாரு இன்றைக்கு உங்க மூலமா என் மூலமா தான் இந்த பூமியில செயல்பட முடியும். கத்த திருப்பி மீட்பை உண்டு பண்ணி என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த நிலை கொண்டு வர்றாரு. என்னன்னா அவன் ஆளுகை செய்யும்படியாக தான். அதுதான் உயிர் தெழுந்த பிறகு வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் என்கிட்ட கொடுக்க, அதை உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சீசர்களை அனுப்புறாரு பாருங்க. சீசர்கள் அனுப்பும் போது என்ன, வேற சீடர்கள் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த அதிகாரத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த அதிகாரத்தின் மூலமாக இயேசு அங்கே நம்ம பார்த்தோம், நிறைய அவர் இயற்கை மேலே அதிகாரத்தை செலுத்துகிறாரு. பார்க்கும்போது அந்த அதிகாரம் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பாருங்கள், இப்போ அதான் சொல்கிறோம்ல, ஒரு எல்லை கோட்பாடு. இப்போ கும்படி புடினா எவ்வளோ தூரம் சொல்லுங்கள், சென்னையை கும்படி புண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கும்படி புண்ணா இந்த அதை விட சர்வடு, அதான் அவ்வளோதான். அதுக்கு கும்படி பூண்டின்னு பேர்னா அவ்வளோதான் அதிகாரம். அதுக்கு சென்னையை போய் கும்படி புண்ணின்னு சொல்ல முடியாது, கும்படி பூண்டியை சென்னைனும் சொல்ல முடியாது, அவ்வளோதான் உட்கோடு. ஆனால் நம்ம அதிகாரம் எப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அப்படின்னு நம்முடைய அதிகாரம் வந்து அவ்வளோ தூரம் இருக்குதுன்ட்டு போன வாரம் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எல்லாம் பார்த்து நம்ம முடித்தோம். இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அந்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னன்னா, இன்று கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார், கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார். அன்றைக்கு வந்து பிதா எப்படி செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து மூலமாக செயல்பட்டார் இந்த பூமியில். தேவன் எப்படி செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில். அவரே சொன்னார், நான் பிதாவில் பிதாவாக இருக்கிறேன். அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஆண்டவரே பிதாவை காமிக்கணும், நான் பிதாவுக்கு பிதாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சீடர்கிட்ட. அப்போ பிதா சொன்னது தான் நான் சொல்கிறேன்றார். அப்படின்னா பிதா எப்படி செயல்பட்டார், கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் செயல்பட்டார். இன்றைக்கு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார், எப்படி செயல்படுகிறார் முன்னே பதிலை சொல்லிடுறேன். உங்கள் மூலமாக என் மூலம் தான் செயல்படுறார். ஹலோ, நீங்கள் நானும் பட்டு தூங்கி இருந்தம்மா கிறிஸ்து செயல்பட முடியாது. அதனால தான் புறப்பட்டு போங்க, நான் கூட இருக்கிறேன், என்ன நான் கூடயே இருந்து நான் செயல்படுறேன்றார். அப்போ கிறிஸ்து எப்படி செயல்படுறாரு இன்றைக்கு உங்கள் மூலமாக என் மூலமாக தான் இந்த பூமியில் செயல்பட முடியும். நீங்கள் இல்லாமல் அவரால் செயல்பட முடியாது, நான் இல்லாமல் செயல்பட முடியாது. இது என்ன எப்படிங்க, என்னங்க இப்படி இருக்குது? ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் யார் மூலமாக செயல்படுறாரு? உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக தான் அவர் செயல்பட முடியும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா தான் ஒரு விசுவாசி வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் நம்ம தன்னை நினைப்பார். இல்லைனா வந்து நான் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு குப்பை, ஒரு தூசி, ஒரு ஓரமாக இருக்கிறேன், இதான் எண்ணம் வந்திருக்கும் பாருங்க. அப்படிலாம் கிடையாது. தேவன் யார்? நீங்கள் ஒரு பிரதிநிதி. இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? உப்பு வெளிச்சம் என்ன முக்கியமான ஆள். உன்னை ஒரு பிரதிநிதியாக வச்சுக்கிறேன். உன்னை வச்சு தான் இந்த பூமியில் நான் என்னால் எதுவுமே செய்ய முடியும். அதுக்காக தான் உனக்குள்ளே வந்து வாழ்கிறேன். நீ தேவனுடைய சரீரமாக இருக்கிற, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற, ஆலயமாக இருக்கிறேன். நீ தான் இந்த ஆலயத்தின் மூலமாக தான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும்ன்ற எண்ணத்தை நமக்கு ஊற்றாரு பாருங்க. ஏன்னா இது வேதவாசம் சத்தியம். இது நீ கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் தெரியல பாருங்க. ஏதோ வந்து உட்காந்துட்டு போகிறது, ஏதோ கோயிலுக்கு போனாங்க, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஏதோ ரட்சிக்கப்பட்டாங்க, ஏதோ வந்து பைபிளில் ஏதோ சொன்னாங்க, ஏதோ வாக்குத்தத்தம் சொல்கிறாரு. பாவம், அவர் மட்டும் நல்லா எண்ணுகிறாரு, எனக்கு மட்டும் ஒன்று நல்லா ஆக மாட்டேங்குது. இல்லை, தப்பு. நம்ம நம்புறது தப்பு, விசுவாசிக்கிறது தப்பு. எல்லாமே தப்பாக விசுவாசிச்சுட்டு தப்பாக நடக்குதுன்னா தப்பாக தான் நடக்கும். ரைட்டாக விசுவாசிக்கணும், ரைட்டாக நம்பணும், ரைட்டான காரியங்களை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இன்று கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூலமாக தான் கர்த்தர் செயல்படுகிறாரு.